கனரக தொழிற்சாலையில் பதவி உயர்வு வழங்க வேண்டி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான கனரக தொழிற்சாலை ஆவடியில் உள்ளது. இதில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் SC/ST பிரிவினருக்கு நீண்ட நாட்களாக இடஒதுக்கீடு மூலம் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையில் வழக்கை முடிக்க கனரக தொழிற்சாலை நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பலருக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்து வருகின்றனர். இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பு ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும், உடனடியாக போட்ட ஆர்டரை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த கூட்டத்தில் VCK MLA SS பாலாஜி கலந்து கொண்டு ஒன்றிய அரசு திட்டமிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை வஞ்சித்து வருகிறது, உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். GST வரி குறிப்பு மத்திய அரசை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பாரத பிரதமர் நீண்டு சிந்தித்து மத்திய நிதியமைச்சர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிதியமைச்சர் நிர்மலாஜி அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். பாரத பிரதமர் இதனுடைய நோக்கம் நாடு எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய உரையிலே. முன்பு 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு இருந்த வரியை விட இப்பொழுது அந்த வரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் வேட் என்று இருக்கும், அது 12% இருந்தது. அந்த வேட் இல்லாமல் 5% 4 கட்டமாக இருந்த வரியை 5%, 12, 18, 28 இருந்தது. அது இப்போது 2 ஸ்லாபாக மாற்றப்பட்டிருக்கிறது. 5 1, 18 1 இந்த 2 ஸ்லாப்களே வருகிறது. ஆகவே நடுத்தர மக்களுக்கு தேவையான அத்துணை வசதிகளையும் இந்த வரி குறைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாட்களாக தொலைக்காட்சியிலே பாருங்கள், தொலைக்காட்சி பெட்டிகள், AC மின்சாதனங்கள் இவையெல்லாம் மக்கள் வாங்க குவிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரப்பிரசாதமாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. பொருளாதாரத்திலே நாடு வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு இது அடித்தளமாக அமையும். இது ஒரு பொற்கால திட்டம் என்று என்னால் இதை கூற முடியும். ஆகவே நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களுக்கும், அதே போல் சிமெண்ட் விலையில் 28 18 ஆகியிருக்கிறது. ஆகவே கார் 28 குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிட்டத்தட்ட 550 பொருட்களுக்கு விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. 28 பல 18க்கு வந்திருக்கிறது. 18 இருந்தது 5% வந்திருக்கிறது. மொத்தத்தில் ஒரு அற்புதமான பொன்னான பட்ஜெட் என்று இதை அறிவிக்க முடியும். ஆகவே இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் 14ஆம் இடத்திலே இருந்த இந்தியாவை 5வது இடத்திற்கு கொண்டு வந்த பெருமை பாரத பிரதமருக்கு சேரும். 5வது இருந்து ஜப்பானை பின்தங்கி, ஜப்பான் பொருளாதாரத்தை பின்தங்கி நம்ம இந்திய நாடு முன்னேறி இருக்கிறது. 4வது இடத்திற்கு வந்திருக்கிறது. விரைவிலே அடுத்த ஆண்டு இது 3வது இடத்திற்கு வரும். விரைவிலே ஒரு பொருளாதார வல்லரசு நாடாக இந்தியா மாற்றுவதற்கான அத்துணை பணிகளையும் மக்கள் இதிலே இணைந்து இந்த வரி செலுத்துவதன் மூலமாக இது 100க்கு 100 வரி மக்கள் இதை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.